தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய பயணம் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய அதிகாரம் ஒரு 110வது அதிகாரமாக இருந்தாலும் தலைப்பிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு குறிப்பறிதலை எனக்கும் அது உணர்த்தி இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். காரணம், முதலிலே சொல்லிவிடுகிறேன். திருக்குறள் முற்றுதல் செய்யக்கூடிய மாணவி கந்தசாமி நாயுடு கல்லூரியில கடலூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியுடைய முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அருமை மாணவி மோனிஷா அவர்கள் நம்மோடு முற்றுதல் வாயிலாக இணைய இருக்கிறார்கள். இன்றைக்கு உரையாளர் ஒரு ஒரு குறிப்பறிதல் தான். இன்றைக்கு பேசக்கூடிய உரையாளருடைய பெயரை நான் தான் தவறுதலாக அச்சிட்டேன் என்பதை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, ஐயா ராஜேந்திரன் முன்னாடியே பேசிட்டாங்க. நான் அந்த வெளிநாடு போற அந்த பயணத்துல அந்த வேளைகளிலே அலையிறதுல இப்பதான் ஒரு நிமிடத்திற்கு முன்பாக இந்த செய்தி கிடைச்சது. அவர் பேசிட்டாரே, அவர் பேர் போட்டிருக்கீங்களே அப்படின்னாங்க. உடனே ஆபத் பாண்டவனாக இருக்கக்கூடிய ஐயா கவிஞர் ரவீந்திர பாரதியிடம் கேட்ட பிறகு, என் செல்ல பிள்ளைகள் கேட்பதற்கு நாம் சொல்லாமலா என்று இன்றைக்கு குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தை நம்மோடு சொல்லுவதற்காக இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் இன்றைக்கு குறிப்பறிதல் என்கிற அதிகாரத்தை நம்மோடு சொல்ல இருக்கிறார்கள் என்கிற மகிழ்வான செய்தியோடு இணைக்கிறோம். ஆனால் அடிக்கடி அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படும். இருந்தாலும் அதை குறிப்புணர்ந்து நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டு முற்றுதல் செய்யக்கூடிய அருமை மாணவிக்கு மோனிஷா அவர்களை அழைக்கின்றோம். கவிதாயினி மோனிஷாமா, சொல்லுங்க. என்னை ஈன்ற தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா துவக்கலாம், பேசலாம். இது சொல்லலாமா? ஐயா கேட்கிறதா? அம்மா கேட்குதுமா, சொல்லுங்கம்மா. குறிப்பறிதல். இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு, நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தின் செம்பாகம் அன்று பெரிது. நோக்கினால் நோக்கு இளஞ்சினல் அஃது அவள் யாப்பினுள் அட்டிய நீர். யான் நோக்கும் காலை இளன் நோக்கும் நோக்காம் கால் தன் நோக்கு மெல்ல நகும். குறிகொண்டு நோக்காமை அல்லல் ஒரு கண் சிறு கனிந்தால் போல் நல்கும். உற தவம் போல் சொலினும் சேர அச்சொல் ஒள்ளல் உணரப்படும். சேரா அச்சிறு சொல்லும் சேற்றார் போல் நோக்கும் உற போன்று உற்றார் குறிப்பு. சொல்லுங்கம்மா. அசையர் உண்டு ஆண்டுவோர் எயினர் நோக்க பசையினர் பைய நகும். எயினர் போல பொது நோக்கும் நோக்குதல் காதலர் கண்ணே உலா. கண்ணோடு கண் இணை நோக்கும் ஓக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இலா. நன்றி ஐயா. நன்றிமா. கிருஷ்ணராஜ் பரிமளா இணையருடைய அருமை மகள் மோனிஷா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். குறிப்பாக உங்கள் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும், முதல்வருக்கு உள்ளிட்ட அந்த கல்லூரியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய உரைப்பொழிவை தருவதற்காக கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா நம்மோடு இணைகிறார். ஆபத் பாண்டவனாக உணர்ந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட குறிப்புரையாளர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்கள் இப்பொழுது உரைப்பொழிவு தருவார்கள். அன்பான தோழமை நெஞ்சங்களே, இந்த திடீர் சாம்பார் மாதிரி வந்து உங்கள் முன்னால் இருக்கிறேன். இன்னைக்கு பொழுதனைக்கும் பயங்கரமான அலைச்சல். இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கலாம் போகாம விடுமுறை போட்டுடலாமான்னு நினைச்சேன். நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். தமிழ் நம்ம விடமாட்டேனது. அருமையான வரி. சூப்பர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குறிப்பறிதல் எப்படியோ குறிப்பறிஞ்சிட்டாரு நெறியாளர் ஐயா பேராசிரியர் கருமுருகன் அவர்கள். குறிப்பால் உணர்ந்து
நம்மை பிடித்து மாட்டி விட்டார். தமிழ் நம்மை ஆட்டுவிக்கிறது. மகிழ்ச்சி. காதல இந்தியாவுக்கு அடிக்கடி இணைய பிரச்சனை வரும் பாவம். அதே மாதிரி பெரிய பிரச்சனை. அப்புறம் நம்மளா உள்வாங்கிக்கிறோம். கவிஞரே, அந்த ஹெட்போனை கழட்டிட்டு பேசுனீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சொல்ற அதே பதில் தான். ஒரு துன்பம் வந்து விடுகிறது. நம்ம கவிஞரே, அந்த ஹெட்போனை கழட்டிட்டு பேசுங்களேன், நல்லா இருக்கும். கவிஞரே, 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 கவி பெருந்தகையே, குறிப்பு கவியே, ஐயா பேசு. கவியே, அந்த 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 ஹெட்போனை கழட்டிட்டு பேசுங்க. அந்த ஹெட்போனை கழட்டிட்டு பேசுனா சரியா கேட்கும். ஆஹா, அந்த இதுல இருந்து புடுங்கி விட்டுருங்க. செல்லுல இருந்து புடுங்கி விட்டுருங்க. இளைய கேக்குது. இல்ல, அந்த செல்போன்ல இருந்து அந்த பேசுறது கேக்குதா ஐயா? கேக்குது. அந்த கேக்குதா? செல்போன்ல இருந்து அந்த ஹெட்போனை புடுங்கி விட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்போனை செல்ல இருந்து புடுங்கி விட்டுருங்க. செல்போன்ல இருந்து எடுங்க. இப்ப கேக்குதா? செல்போன்ல இருந்து எடுங்க. கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ரைட். ஆஹா, தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சி. எல்லாம் குறிப்புணர்ந்து நம்ம பொருள் உணரணும். இல்ல, அவருக்கு நெட் கிடைக்க மாட்டேங்குது அந்த ஏரியா. அப்படின்னு கவிஞர் கேட்கல, பேச ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கூட தெரியல. கவிஞரே, ஒரு பார்வையில் இவனுக்கு தெரிகிறது. இவனுக்கு நோய்க்கு மருந்தாக அமைகிறது. சுத்தர கேட்கல. நோக்கு இவளும் கண் மையுண்டு பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று நோய் தருகிறது, இன்னொன்று அந்த நோய்க்கு மருந்தாக அமைகிறது என்று இந்த காதல் நோயாளன் அந்த காதல் மருத்துவச்சியின் பார்வையை பார்த்து சொல்லுகிறான். அடுத்த குறள், கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் என்று பெரிது. அவள் ஓரக்கண்ணால் பார்க்கிறாளாம். அப்படி ஓரக்கண்ணால் பார்க்கிற பொழுது அந்த கள்ள பார்வை, ஓர கண்ணால் பார்க்கிற அந்த கள்ள பார்வை காமத்தில், மிக உயர்ந்த அந்த அன்பில், அந்த காதல் விருப்பத்தில் செம்பாகம், பாதி அளவில் அதை விடவும் கடந்தது. பார்வை ஒன்று போதுமே.
அந்த பார்வை இவனுக்கு என்ன செய்கிறதாம்? காதல் விருப்பத்தில் பாதி அளவில்லை, அதவும் கடந்து செல்கிறது என்று சொல்லுகிறான். நோக்கி அவள் எட்டிய நீர். இவள் என்னை பார்த்தாள். காதலன் சொல்றான், இவள் என்னை பார்த்தாள், உடனே தலை கவிழ்ந்து நின்றாள். கண்ணதாசன் ஒரு பாடல சொல்லுவாரு, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, நேரினே பார்த்தாள் என்ன நிலவென்னா தேய்ந்தா போகும் அப்படின்னு கண்ணதாசன் கேட்பான். அதான் வள்ளுவருடைய கருத்தை அடிவிட்டு தான் கண்ணதாசன் விட்டு ஆட்டுறார். என்ன சொல்றாரு பாருங்க, இவள் என்னை பார்த்தாள், உடனே தவழ் கவிழ்ந்து நின்றாள், அது காதல் பயிர் மீது நீரை கவிழ்த்தார் போல் ஆயிற்றான். ஆஹா, நான் பார்த்தேன், இவள் என்னை பார்த்தாள், உடனே தவழ் கவிழ்ந்து, என்னை பார்த்துட்டு உடனே தலை கவிழ்ந்துகிட்டா. அந்த பார்வை எப்படி இருக்குதுன்னா, காதல் என்கிற பயிருக்கு நீ கவிழ்ந்து நீர் ஊற்றுவது போல இருக்கிறதாம். என்னங்க கவிதை, அற்புதமான கவிதை. அடுத்து சொல்ற பாருங்க, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகும். நான் பார்க்கிற பொழுது அவள் போது என்னை பார்த்து சிரிக்கிறாள். அப்படின்னா பார்க்காத போதுன்னா இவன் எப்படி பார்ப்பான்? தான் நோக்கி மெல்ல நகும். நான் பார்க்கிற போது அவள் நிலத்தை கவிழ்ந்து பார்க்கிறாள், நான் பார்க்காத போது அவள் என்னை பார்த்து மெதுவாக சிரிக்கிறாள். சரி, இவனை பார்க்காத போதுன்னு இவனுக்கு எப்படிங்க தெரியும் அவள் பார்த்தான்னு? அது இவனும் கள்ளப்பார்வை பார்க்கறான், ஓர பார்வை பார்க்கிறான் அப்படின்னு புரிந்து கொள்ள குறிக்கொண்டு நோக்காமை அல்லாள். 5வது குறள். குறிக்கொண்டு நோக்காமை அல்லாள், ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும். அவள் காதல் நோக்கோடு நேராக பார்க்கவில்லை. அவள் எப்படி பார்க்கிறாளாம்? ஒரு கண்ணை புருவத்துள் மறைப்பது போல சிமிட்டி சிரிக்கிறாள். அப்படி கண்ணடித்து சிரிக்கிறாள். எப்படி? நேராக பார்க்காமல் ஒரு கண்ணை இமையில் மறைத்து சிமிட்டி சிரிக்கிறாளாம். சே, இந்த பார்வையை எப்படிங்க வர்ணிக்கிறான் பாருங்க. இந்த காதல்லாம் இந்த வள்ளுவ கவிஞனுக்கு அப்படியே கொட்டுகிறது. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, வெளிப்பார்வைக்கு காதல் கொள்ளாதவர்கள் போல அயலார் போல பார்ப்பானா. அயலார் போல பேசினாலும் பேச்சில் கடுகளவும் அகத்தே வெறுப்பு இல்லை, உள்ளத்திலே வெறுப்பு இல்லை. அப்படி மேம்போக்கா நம்ம ஒருத்தர் தெரியாத மாதிரி அப்படியே பேசுவான். ஒருவர் உறவு கொள்ளாத மாதிரி அயலார் மாதிரி பேசிக்குவாங்களாம். ஆனா உள்ளத்துல சிறிதும் வெறுப்பில்லை என்பதை காதலர் விரைவில் உணர்வர். அத குறிப்பால அவன் உணர்ந்துக்குவான். ஆனா வெளியில பேசினா கண்டுபிடிச்சுக்குவாங்களே, இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அதனால பொது இடத்துல வெளியில இவர்கள் ஒருவருக்கொருவர் தெரியாதவர்கள் போல அயலவர்கள் போல பேசிக் கொள்வார்களாம். ஆனால் உள்ளத்திலே அவர்கள் சிறிதளவும் வெறுப்பு இல்லை என்பதை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் என்றார். இன்னொன்னு சொல்ற பாருங்க, செரா அர் சிறு சொல்லும். 7வது குறள். செரா அர் சிறு சொல்லும் செற்றார் போல நோக்கும் உராகர் போன்று உற்றார் குறிப்பு
அதாவது சிறார் என்றால் சினம் கொள்ளாமலே, சினம் இல்லாமலே கோபம் கொள்ற மாதிரி பேசுவாங்களாம். அதாவது பொய்யான கோபம், உண்மையான கோபம் இல்ல. மேலுக்கு சினத்து கோபப்பட்டு பேசுற மாதிரி பேசுறதுங்க. அது நடிப்பு. கோபப்பட்டு பேசுற மாதிரி பேசுறது. பகை இல்ல. ஆனா வெளிப்பார்வைக்கு பொது இடத்துல பகைவர் போல பேசுகிறது. ஆமா ஆமா, உனக்கு தெரியுமா, ரொம்ப தெரியுமா, அப்படியா இப்படியா அப்படின்னு பேசுகிறது. பார்வையில கூட பகைவர் போல பார்த்துக்கிறதும், உறவி இல்லாதவர் போல உறவு வளர்க்கும் காதல் குறிப்புகள் இது. பொது இடங்களில் எவ்வளவு நாகரிகம் வளர்ந்துக்கிறாங்க பாரு. தமிழ் காதல் நாகரிகமான காதல். வெளி இடத்துல இருக்கும்போது கோபமா பேசுற மாதிரி பேசுவாங்க, ஆனா கோபம் இல்லை. உறவில்லாதவர் போல் இருப்பார்கள், ஆனால் உறவு வளர்க்கும் குறிப்புகள் இது. அப்படி ஒரு நாடகம். அந்த நாடகத்தை என்ன பண்ணுவாங்க, பிறரை ஏமாற்ற, அந்த வெளியே பொதுவா இருக்கிற ஊர்க்காரரை பார்த்து ஏமாற்றுவதற்காக எப்படி நடிப்பார்களாம். என்ன என்ன காதல் உலகம் ரொம்ப கரை காணாத உலகம். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க 8வது குறள்ல, நான் பார்க்கும்போது அன்புடன் நெகிழ்ந்து மெல்ல சிரிப்பாளாம். அசை இயற்கு உண்டு ஆண்டோர் ஏரியன் நோக்க பசையினள் பையனகும். யான் நோக்க, நான் பார்க்கிற போது பசையினள் என் மீது அன்பு செலுத்துவள் மெதுவாக சிரிப்பாள். அந்த அன்பை மெதுவாக வெளிப்படுத்துவாள். சரி, நான் பார்க்கும்போது அன்புடன் நெகிழ்ந்து மெல்ல சிரிப்பாள் இவள். ஆனால் மெல்லியல் அப்படியே மெதுவாக அசைந்து 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 நடக்கக்கூடிய மெல்லியல் இவள் என்ன பண்ணுவாளாம், ஒசிந்து நடக்கக்கூடிய இந்த மெல்லியலுக்கு அந்த சிரிப்பிலும் ஒரு அழகு கொடுமாம். ஆஹா, நான் பார்க்கும்போது என்ன செய்வா, நான் பார்க்கிற பொழுது யான் நோக்க பசையினள் பையனகும். நான் பார்க்கிற பொழுது அன்பினால் மெல்ல சிரிப்பாள். சரி, இவள் மென்மையான இயல்பினை உடையவள், ஒசிந்து நடப்பவள். அப்படி அவள் சிரிக்கும் போதே அந்த சிரிப்புக்கே ஒரு அழகு கொடுக்கிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்த குறள் பாருங்க. பொது இடங்களிலே இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் சொல்றாரு பாருங்க. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உட. அயலவர்கள் போல, முன்பின் அறியாதவர்கள் போல ஒருத்தர் பார்த்துக்குவாங்களாம். ஆனா பாக்குறவனுக்கு இவங்க 2 பேரும் காதலர்கள் தெரியாது. அப்படி ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, ஊர்க்காரரை ஏமாத்துறது, அடுத்தவர்களுக்கு தெரியாத மாதிரி இவர்கள் நடந்து கொள்வது. முன்பின் அறியாதவர்கள் போல பொது இடங்களில் பொது பார்வை பார்த்து கொள்வது காதலுக்கே உரிய தந்திரம். ஆஹா, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல், அயலவர்கள் போல பொது பார்வை பார்த்து கொள்ளுதல் காதலர் கண்ணே உட. காதலர்களுக்கு மட்டுமே இந்த தந்திரம் தெரியும் ஐயா அப்படின்றார். கடைசி 10வது குறள் தாங்க. முதல் குறள்ல எப்படி சொன்னாரு, அவளுக்கு 2 பார்வை உண்டு. ஒரு பார்வை நோய் தருவது, இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தாக பார்ப்பது. ஆஹா, என்ன அற்புதமான குறள். கடைசி குறள் சொல்கிறாள், அதுவும் பார்வையே. கண்ணொடு கண்ணினை நோக்கினாள் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. ராமன் சீதையை பார்க்கிறான், சீதை ராமனை பார்க்கிறாள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அப்புறம் 2 பேரு பேசுறதுக்கு என்ன இருக்குது, ஒண்ணும் கிடையாது. கண்ணொடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று கம்பர், இந்த வள்ளுவர் கருத்தை அப்படியே கம்பர் சொல்றான். அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், உண்ணவும் தலைப்படாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவன் பார்க்கிறான், அவள் பார்க்கிறாள், 2 கண்களும் ஒன்றை ஒன்று 2 கண்களும் சந்தித்துக் கொள்ளுகின்றன.
அப்படி இரண்டு பார்வைகளும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிற போது பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? கண்ணே பேசுது இல்ல, கண்ணே தன் உள்ள கருத்தை வெளிப்படுத்தி பேசுகிறது. அப்படி இருக்கும்போது வாயில எதுக்கு பேசணும்? அதான் ரொம்ப அருமையான குறள். என்ன குறள்? கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்ல. இந்த காதல் ரசத்தை குறிப்பினால் வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் 10 குறள்களிலும் மிக அருமையாக மனித வாழ்க்கையில் காதல் என்பது பிரிக்க முடியாத ஒரு பகுதி. அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. வாய்த்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அப்படி வாய்க்காதவர்கள் இந்த அதிகாரத்தை படித்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எங்க இணையர் பக்கத்துல இருந்து கேக்குறாங்க, வள்ளுவரை யாராவது துறவின்னு சொன்னா சண்டைக்கு போட்டுருவேன் இனிமே மேடை ஏறி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கவிஞர் ரசிச்சு ரசிச்சு உண்மையிலே சொல்றேன், யாரு சொன்னாலும் இந்த மாதிரி சத்தியமா சொல்ல முடியாது. அந்த பார்வை, அவர் பார்வை, இவர் சொல்லும் போதே நமக்கே நம்ம எழுத்தாப்புல இருந்து பாக்குற மாதிரியான உணர்வு, கவித்துவம், அடாடாடாடாடா. அதாவது காலம் எப்படி குறிப்பறிந்து கொண்டாந்து விட்டுருக்கு பாருங்களேன். எனக்கு யாரு சொல்லியிருந்தாலும் உண்மையிலே சொல்றேன், நான் சொல்றதாத்தான் எடுத்து வச்சிருந்தேன், படிச்சு பார்த்தேன். ஆகா, இது ஒரு கொஞ்சம் நமக்கு இந்த அறத்துப்பால் பொருட்பால் பிடிக்கும். இது ஒரு சிக்கலாவுல இருக்கு. விஷயத்த சொல்றதுக்கு அதுக்கு நமக்கு நாசுக்கா கடந்து போயிருவோமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா கவிஞர் அடாடா அடாடா அடாடா, என்ன சொல்றதுன்னே தெரியல. கவிஞரை நன்றின்னு சொல்லக்கூடாது, இன்னொரு முறை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. நன்றி கவிஞரை, ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்களுக்கு ரவீந்திர பாரதி ஐயா இன்றைக்கு சொன்ன காரணத்தினால் சிவசுப்பிரமணிய ஐயா தொடங்கி வைக்கவும். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், இப்பதான் வந்து இணைந்தேன். முற்றோதல் செய்த மாணவி மோனிஷாவுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் முனைவர் ராசேந்திரன் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப விரைவா உரைப்பொழிவு நிகழ்த்தி முடிச்சது மாதிரியே தெரியுது. இல்ல இல்ல ஐயா, சிவசுப்பிரமணிய ஐயா, சிவசுப்பிரமணிய இன்னைக்கு உரையாளரே நம்ம கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா. அப்படியா? முனைவர் ராஜேந்திரன் போட்டிருந்துச்சு. இல்ல, திடீர் சுட 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 நீங்க ஏன் கேக்குறீங்க? மேனாள் பொதுச் செயலாளர் உரையை கேட்க முடியாம சூழ்நிலை ஆயிட்டு யூடியூப்ல கேட்கிறேன். அவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துகள் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு வணங்கி அவர் சொன்னதையெல்லாம் யூடியூப்பில் அறிந்து கொள்கிறேன், வரவேற்கிறேன். இது வந்து காதலின் தொடக்க நிகழ்வு. காதலை இலைமறை காயாக உணர்த்துவார். ரெண்டு பேர்ல யாராவது உணர்த்துவாப்புல. அது அறிந்து கொள்வது எப்படிங்கிறது இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறது. இருநோக்கு, நோயும் அவதான் செய்யறா, மருந்தும் காதலிதான் செய்தாப்புல கொடுக்குறாப்புல அப்படின்னு சொல்றாரு. நாம் பொதுவா ஒண்ணு சொல்றது உண்டு. அதாவது நோய்க்கு இந்த வேப்பிலையை அடிச்சு மந்திரம் ஓதிச்சு அதை நீக்குவது இது பண்ணுவாங்க. எந்த நோய்க்கு பார்வை பார்த்தாலும் சரி, அதை பார்வை பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. எந்த நோய்க்கு பார்வை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் காதல் நோய்க்கு பார்வை பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுது உண்டு. அடுத்து கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம். இது பாரதிதாசனுடைய ஒரு பாடலை நினைவுபடுத்தும். கண்ணியர் கடைக்கண் காட்டிவிட்டால் காளையருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் இம்மாநிலத்தை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வரிகளை நினைவுபடுத்துறது. திருவள்ளுவற்றிலிருந்து தான் நிறைய கவிஞர்கள் அது கம்பன்ல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்து கையாளுகிறாங்க. அடுத்து நோக்கினாள் அப்படின்னு 3வது குறள். காதற் பயிருக்கு பார்வையால் நீரூற்றி வளர்ப்பாள். ஆக பெண்கள் தான் காதலை வளர்ப்பதற்கு ஆதாரமாய் உள்ளனர் என்று தெரிகிறது.
ஆண்களும் காதல் பெயரை வளர்க்கத்தான் செய்வாங்க. திருவள்ளுவர் இதை குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்லுதாரு. அடுத்து சில பாடல்கள், அதாவது யான் நோக்குங்காலை, சிரா சொல்லி, ஏதிலார் போல், கண்ணொடு கண்ணினை நோக்கின், இந்த குறள்கள் எல்லாமே காதலின் மெல்லிய உணர்வுகளை திருவள்ளுவர் வெளிப்படுத்துகிறார். காதலின் மெல்லிய உணர்வுகளை திருவள்ளுவர் வெளிப்படுத்துகிறார். அனுபவமும் அதாவது வாழ்வியலின் அத்தனை அனுபவங்களையும் பெற்றுள்ளவர் திருவள்ளுவர் என்றே கூற தோன்றுகிறது. அன்பின் நுட்பமான அடையாளங்களை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். அன்பின் நுட்பமான அடையாளங்கள், அந்த செயல்கள், வாய் பேச்சை விட கண் பேச்சு இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். வாய் சொல்லில் இனிமை இருக்காது, கண் பேசுவதில் இனிமை இருக்கும் அப்படிங்கிறத அருமையாக படம் பிடித்து காட்டுகிறார். மொத்தத்துல உலகில் முதல் உளவியல் அறிஞரே திருவள்ளுவர் என்று சொல்ல தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவசுப்ரமணியன் தோழரே. சங்க கிருஷ்ணன் தோழர் இருக்கீங்களா? சங்க கிருஷ்ணன் தோழர் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க தோழர். எனக்கு இணையம் ரொம்ப சிரமப்படுத்திருச்சு. எனக்கு ஒரு பெரிய இழப்பு. எனக்கு ஐயா அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்களுடைய அந்த உரைப்பொழிவு என்னால் கேட்க முடியல. ஆனா கடைசியில அது கேட்கும்போது எல்லாத்தையும் கேட்ட நிறைவு எனக்கு வந்துடுச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த குறிப்பறிதல் என்ற ஒரு தலைப்பு என்பது அது தமிழகத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கு அல்லது அத்தனை பேருக்கும் ஒரு ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த முகத்தை படித்தல் என்பது அந்த மாதிரிதான் இந்த குறிப்பறிதல் என்பது. அதுலயும் இன்னும் அன்பு உள்ளவர்கள் பார்க்கின்ற போது அதனுடைய வடிவம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதுல ரொம்ப சிறப்பாக இந்த குறிப்பறிதல் என்ற அதிகாரம், இதை சொல்வதற்கு அதுவும் முதுமையில் எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்து இன்றைக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா ரவீந்திர பாரதி அவர் சொல்கின்ற போது எனக்கு இழந்து விட்டோம் என்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, திருக்குறளை நம்ம அத்தனை பேரும் மூழ்கி முத்தெடுக்கத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் அந்த கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறார்கள். ஒரு சிலர் தான் அவ்வாறு எடுக்க முடிகிறது. மிக பலர் அதை மீன் பிடித்து கொண்டு வந்து விடுகிறார்கள். இன்னும் பலர் மேலோட்டமாக அலையில் காலை கழுவி கொண்டு வருகிற மாதிரி வந்து விடுகிறார்கள். அப்படிதான் அந்த திருக்குறளை அணுகி மேலோட்டமாக இருக்கிற. ஆனால் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் முத்தெடுத்தவர்கள் திருக்குறளில். அவர்கள் சொல்கின்ற அந்த குறிப்பறிதல் என்று மிக சிறப்பாக இருந்தது. நம்முடைய முருகனையா சொல்கின்ற போது அவருடைய அந்த ஆச்சரிய விழிப்பு என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் எனக்கு சொன்னது. அந்த கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்னும் பயணம் இல்லை என்பது எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது கம்பெனியில் சொல்ற மாதிரி அண்ணன் ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்பதுல நோக்கிய நோக்கெனும் நுதிகள் வேலினை தாக்கணுங்கனையோல் தனத்தில் தைத்தவே என்று கம்பர் சொல்வார். கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அந்த நோக்கு என்பது ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அந்த வார்த்தை நோக்கு என்று போட்டுட்டாங்க. நோக்கிய நோக்கெனும் நொதிகள் வேலினை என்று கம்பர் சொல்லியிருப்பார்கள். அப்படி அந்த நோக்கு என்பது ஒரு நோக்கு அவள் நோய் செய்வாள், இன்னொரு நோக்கு அவள் மருந்து என்பது உலகத்தில் கிடைக்காத அந்த பார்வைக்கான ஆச்சரியம் யாரிடம் கிடைக்காது. அப்படிப்பட்ட சிந்தனையை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த திருக்குறளை நாம் குறிப்பறிதல் என்ற ஒன்றை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றது, அறிந்தவர் அறிவாராக கண்ணதாசன் சொல்லுவான். கண்ணதாசனை கேட்பாங்க,
இது எல்லாருக்கும் தெரியுமா? இந்த குறிப்பறிதலுடைய நுணுக்கம் என்றால் அறிந்தவர் தான் அறிய வேண்டும். கண்ணதாசன் கேட்பாங்க, சுகம் எங்கே என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அது கண்ணதாசன் சொல்வார், தொழுவது சுகமா, தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா, இல்லை இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தண்ணியை சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன், அறிந்தவர் அறிவாராக என்று கண்ணதாசன் சொல்வார்கள். அப்படி இந்த குறிப்பறிதலுடைய தன்மையை, குறிப்பறிதலுடைய மேன்மையை, குறிப்பறிதலுடைய சிறப்பை, ஏன்னா அந்த குறிப்பறிதல் என்பது எவ்வளவு உச்சத்தில் சொல்ல முடியுமோ அந்த ஒரு கழித்து பார்க்கின்ற பார்வை. முத்தமிழ் கலைஞர் அழகாக சொல்வார்கள் எப்படி பார்ப்பாங்கன்றது. அந்த பார்வை என்பது, அந்த பார்வையில ஏறக்குறைய நேராக பேசுவது 1 மணி நேரம் என்றால், அந்த நிகழ்வு என்றால் பார்வையில் பேசுவது பல மணி நேரமாக இருக்கும் என்பதை வள்ளுவர் அழகாக அந்த குரலிலே சொல்லிக் கொண்டிருக்கார். பார்வைக்கு அவ்வளவு வலிவு இருக்கிறது, அது அறிந்தவர் அறிவாராக என்பது போல இந்த குறிப்பறிதல் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் அன்பு உள்ளவர்கள் இருக்கிறதோ எல்லாருக்கும் இந்த அடையாளம் இருக்கும் என்பதை நிதர்சனமாக சொன்னிய இந்த குறிப்பறிதல் அதிகாரம் மிக சிறப்பு. வாய்ப்புக்கு நன்றி, பாராட்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குறிப்பறிதல் அதிகாரம் என்பது திருக்குறளில் 2 இடங்களில் வருகிறது. ஒன்று பொருட்பாலில் 71வது அதிகாரத்திலும், காமத்துப்பாலில் 110வது அதிகாரத்திலும் வருகிறது. 2த்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இந்த குறிப்பறிதல் இந்த தலைப்பை சொல்றது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு முன்னாடி முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நமது மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஆபத்தாண்டவனாக இன்னைக்கு சொன்னாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகா நாசுக்கா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சொன்னது ரொம்ப அருமை. அவங்கள பாராட்டவோ வாழ்த்தவோ எல்லாம் முடியாது. ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த குறிப்பறிதல்ல இருக்கிற 10 குறள்ல 6 குறள் ஆடவர் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்து ஆடவர் சொல்ற மாதிரி. 4 குறள்கள் காதல் வயப்பட்ட 2 பேரோட இது. அதுல பாத்தீங்கன்னா முதல் 3 குறள் அதுக்கு ஆட்படாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். இல்லைன்னா யாரும் மறைக்க முடியாது. யாரோ ஒரு பெண் மின்னல் போல மனதில் விட்டு சென்றிருப்பாள் அந்த வயதில். அது இன்றைய குறிப்பறிதல் குறள்களை சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே வந்தவர்களுக்கு அந்த ஞாபகம் வராம கண்டிப்பா இருக்காது. அடுத்து இத படிச்சு பார்க்கும்போது பட்டுன்னு சொல்றது என்னது, கண்ணதாசன் பாட்டுல இருக்கிறது இங்க இருக்குதுன்ற மாதிரிதான் இந்த பாட்டை சொன்னோன்னா சொல்லுவாங்க. முக்காவாசி பாடலாசிரியர்கள் இதிகாசங்களில் இருந்தும், சங்க இலக்கியங்களில் இருந்தும், பாரதியார் பாடல்களில் இருந்தும், திருக்குறளில் இருந்தும் தான் பாடல்கள் நிறைய எழுதியிருப்பாங்க. நமக்கு தெரியாது. இப்ப நீங்க முதல் குறள் எடுத்துங்களேன். பார்வை, ஒரு பார்வை நோய் செய்யும், இன்னொரு பார்வை அதே பார்வை மருந்துன்னு வரும். இத கண்ணதாசன் பாரதியார் பாடல்ல கண்ண பரமாத்மாவனே வரும் ஒரு பாடல். அத மாதிரியா வச்சுக்கிட்டு இந்த 2 வரிகளை அம்பிகாபதின்ற படத்துல கொண்டு வராரு. என்னன்னா, கார்குழலை ஏன் வளர்த்தாய் கண்ணி இளமானே, காளையரை கட்டுதற்கோ கண்ணி இளமானே, பார்வையிலே நோய் கொடுத்தாய் கண்ணி இளமானே, பக்கம் தீர்த்து வைப்பாய் கண்ணி இளமானே, கண்ணிலே இருப்பதென்ன கண்ணி இளமானே, காவியமோ ஓவியமோ கண்ணி இளமானே. இத கேக்குறவங்க அடடா இந்த வரிகள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்காருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? திருக்குறளை ஆய்வு செய்பவர்களுக்கும் திருக்குறளை படிப்பவர்களுக்கும் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரியும். அதுலயும் காமத்துப்பாலை படிக்கிறது கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில தான் இருப்பாங்க. அறத்துப்பால் பொருட்பாலை படிக்கிற அளவுக்கு காமத்துப்பால் படிப்பாங்களான்றது கொஞ்சம் எனக்கு சந்தேகமா இருக்கு.
அடுத்து பாத்தீங்கன்னா ஐயா சொல்லிட்டாங்க அந்த 4வது குறள், நான் பாக்குறப்ப நிலத்தை பாக்குறா அப்படின்னு. அதுவும் ஒரு படத்துல வருது. நீங்க கேட்டதை எல்லாரும் கேட்டதுதான். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். இதுவும் வந்திருக்கு. இல்ல அப்படியே இந்த 6வது குறள், 7வது குறள், அதை விட்டா 9வது குறள், இது 3ம் காதலர்களுக்கு பொதுவாக வைத்த கருத்து. 10வது குறள் தான் எப்பவுமே. 10வது குறள் 10வது குறள் தான். அதுல மொத்த அதையும் இறக்கிடுவாரு. அதுக்கு எந்த ஒரு மாற்று இதுமே சொல்ல முடியாது. அதுல கண்களோடு கண்கள் பார்வையால் ஒத்திருந்த அன்பு கொள்ளுமானால் வாய் சொற்கள் என்ன, இதுவும் சினிமா பாட்டுல இதையே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பார்வை ஒன்றே போதுமா, பல்லாயிரம் சொல் வேண்டுமா, பார்வை ஒன்றே போதுமா, பேசாத கண்ணும் பேசுமா, முடுக்குல வெள்ளையா இருக்க என்னது, பெண் வேண்டுமா, பார்வை போதுமா, பார்வை ஒன்றே போதுமா. இதுவும் சினிமா பாட்டுல வந்திருக்கு. அப்ப பாருங்க, வள்ளுவர் எழுதின திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கிடையாது. எல்லாம் சினிமா பாட்டா தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால், வள்ளுவர் கூறிய வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை எளிமையாக மக்களுக்கு கொண்டு சொல்ல கவிஞர்கள் இத திரைப்படத்துல வச்சிருக்காங்க. இந்த குறிப்பறிதல் இன்றைக்கு சிலருக்கு பழைய நினைவுகளை மீட்டு கொடுத்திருக்கும். அருமையான தலைப்பு. இனிமே போக போகதான் சொல்லாட்சி திறன் உள்ளவர்களால் மட்டுமே இனி வரும் காலகட்டத்தில் அந்த கருத்துக்களை சொல்ல முடியும். எந்த வார்த்தையை அதுக்கு போடணும், நேரடியா போட முடியாது. திருக்குறள்ல இருக்கிறதா அப்படியே சொல்ல முடியாது. அந்த கருத்துக்களை அதுக்கேத்த மாதிரி நல்ல வார்த்தைகளை கையாள்பவர்கள், நல்ல பேச்சாளர்கள், நல்ல ரசிக்கக்கூடியவர்களால் மட்டுமே அதை நயத்துடனும் வலுவுடனும் அழகாகவும் சொல்ல முடியும். ஆக இதுவரைக்கும் பொருட்பால் அறத்துப்பால் சொன்ன மாதிரி இனி வரும் நாட்களில் எளிதாக திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிவிட முடியாது. அதனால இனி வரும் நாட்கள்ல தான் அதிகமா நாம் உரையாசிரியரின் அந்த கருத்துக்களை கேட்க ஆர்வமோடு இருக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இப்படி பட்டுன்னு போட்டு அரைச்சிலியமா உடைச்சிட்டாங்க. இனி வர்ற காலங்கள்ல உரை பொழிவாளர்களுக்கு ஒரு 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 கடினமான பயணமான பாதை தான். அது தெரியும். நான் அதான் தெரியல, படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரு 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 இடர்பாடு இருந்துச்சு. ஆஹா, இது வேண்டாம். முத நாளே சரி, நன்றி. சாத்தூர் சிங்கக்குட்டி வாங்க. நீங்க உங்க இந்த இன்னி பூரா நீங்க தான் வாங்க. கேள்வியை நுணுக்கமா கேட்டு நல்லா அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். கேக்குதா பேராசிரியரே? நல்லா கேக்குது. சாத்தூர்ல இருந்து பேசுறது சிவகங்கை மாவட்டத்துல கேக்குது. நல்லது. இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஐயா ரவீந்திர பாரதி ஐயா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி திடீர் அவருடைய சாம்பார் மாதிரி வந்தா கூட அவர் இந்த காதல குறிப்பறின்னு சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் குறளை பாத்தீங்கன்னா, ஓரக்கண்ணு பார்வைன்னு அந்த குறுகிய பார்வைய பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சுருக்கி 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 பார்த்து அவருடைய தமிழுடைய காதலை நம்மளுக்கு உணர்த்திட்டாரு. பாத்தீங்கன்னா, இணையம் வேலை செய்யலாத ஒரு பக்கம் இருந்தா கூட அவர் ஒவ்வொரு நேரமும் அந்த குரலை அப்படியே ஓர கண்ணாலே பார்த்து 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 சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பத்தோட சொன்ன மாதிரி இருக்கு. அந்த குறிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. அதே போல சிவசுப்பிரமணியா நான் தாமதமாக வந்தேன். இது காதலருக்கே உரிய குணம் பாத்துக்குங்க. ஒரு காதலி இருக்கு, ஒரு காதலி இருக்கிறா காத்திருக்கிறான்னா அவளை காக்க வச்சுட்டு தாமதமா வந்தா தான் குறிப்பு அறிதல், அந்த குறிப்பு அறிஞ்சுக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட காதல் தான் ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு தாமதமா அந்த குறிப்பறிதலை கலந்துக்கிட்டு அவருடைய உரையை சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இருநோக்கு இவ்வளவுகண் உள்ளது ஒரு நோக்கு
நோய் கொன்றன் நோய் மருந்து. அப்ப வந்து ஒரு நோய் வந்து நோயா இருக்குது, ஒரு பார்வை வந்து நோயா இருக்கு, ஒண்ணு மருந்தா இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையில சொல்றோம். காதலுக்கு வந்து மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. இத வந்து கொஞ்சம் நான் நிறைய விலைக்கு சொல்லலாம், இருந்தாலும் தேவையில்லை. அதுல வந்து இந்த செம்பாகம் அப்படிங்கிறது வந்து சரிபாதி சரிபாகம் அப்படின்னு சொல்லி அந்த காமத்தினுடைய அந்த இன்பத்தை சொல்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அது ஏன் அப்படி சொல்லணும்னு நம்ம நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அதுக்கு காரணம் இருக்கு. அதை இந்த இடத்துல வந்து இந்த பாடலை நம்ம கொஞ்சம் விலைக்கு சொன்னோம்னா அது கொஞ்சம் விரசமா கூட போயிரும். ஆனா வள்ளுவர் வந்து இதையெல்லாம் உணர்ந்துதான் அதை வந்து ஏன் முழுதென்று சொல்லவில்லை, ஏன் சரி சமமாக பாதியாக சொல்கிறார் என்று அந்த காதலுக்கு ஒரு இலக்கணம் என்று இருக்குது அப்படின்னு சொன்னா, இருவருடைய அன்புல இருக்குன்னு சொன்னா அது அந்த வரியில தான் இருக்குது. அந்த வரியை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தா கூட சரியான ஒரு குரல் என்று சொன்னால், இந்த குறிப்பறிதலுக்கு சரியான ஒரு குரல் என்று சொன்னால் நாம் இதை சொல்லலாம். அடுத்ததாக வந்து இந்த 93, 94, 95, 96 இந்த எல்லா குரலுமே ஒன்று போல் அந்த 7 வரைக்கும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான். அதாவது இவர் பார்க்கல அவர் பார்த்தாரு, மேல பார்த்தா கீழே பார்க்கறது, முன்ன பார்த்தா என்ன பார்க்கறது, இப்படி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி குரல் தான். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய திரைப்படங்கள்ல வந்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து திருவள்ளுவர் பயன்படுத்திய வார்த்தைகளை வைத்துத்தான் வந்து பாடல்கள் புனைந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த குறிப்பறிதல் வரக்கூடிய தன்மை எல்லாம் இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு. அதெல்லாம் பழங்காலத்து கையாட்டுறது காலாட்டுறது அதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் வந்து இன்டர்நெட் லெவல்ல வந்து டிஜிட்டல் லெவல்ல போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இப்ப எல்லாம் வேற மாதிரி குறிப்பறிதல்லாம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இதெல்லாம் பழசா போச்சு. இப்ப இருக்கிறவங்ககிட்ட இதெல்லாம் ஒண்ணு சொன்னோம்னா, என்ன சார் நீங்க அதை பழச சொல்லிட்டு கிடைக்கி, இப்ப நாங்க எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆணும் சரி பொண்ணும் சரி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற குறிப்பறிதெல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா குறிப்பு அறிதலுங்கிறது வந்து நிறைய நம்ம சொல்லலாம். அந்த ஒரு காதலன் ஒரு காதலி இருக்குன்னா அழகாக சைகைகள் காட்டி அதை குறிப்பால் உணர்த்துறத வந்து அந்த காதலை நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். நிறைய பாடல்கள் அது காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுன கம்பி ஓட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிற, கண்களை மூடி மூடி கஞ்சாடை காட்டிதான். அதாவது அதே மாதிரி ஜடையை முன்னாடி விட்டு இழுத்து கட்டு, பின்னாடி விட்டு இழுத்து காட்டு வந்து ஒவ்வொரு செயலுமே அவர்கிட்ட இருக்கிற காதலை வந்து அவகிட்ட காதல் இருக்கு, அதை எப்படியெல்லாம் நினைச்சுக்கிறான்னு சொல்லி காதலை வந்து நேரடியா படிக்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இத்தனைக்கும் அவர் மாட்டுக்காரன் தான். மாட்டுக்காரன் தான் இந்த குறிப்பா காதலிச்சோன்னு அருமையா புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலை படிக்கிறாங்க. அப்ப காதலியோ காதலனோ இப்படி குறிப்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்து அந்த காதல் மலர்ந்து விடும் என்று சொல்வதாக நிறைய பாடல் இருக்கு. இந்த ஒரு பாடல் மட்டும் இல்ல, நிறைய பாடல் இருக்கு. பழைய பாடல் சரி, இப்ப இருக்கிற பாடல்களும் சரி. ஆனா இதையெல்லாம் தாண்டி இப்ப வந்து இந்த டிஜிட்டல் உலகம் இன்டர்நெட் உலகம் போற காரணத்தினால்தான் இந்த காதல் எல்லாம் ஒரு சில நேரங்களை வந்து தோத்து போயிடுது. கடைசியில வந்து பாலும் குழியில விழுந்து நாசமா போகக்கூடிய சூழ்நிலை கூட வந்துருது. அப்ப இந்த அறநெறியோட கூடிய காதல், இந்த மாதிரி காதல் ஒரு மென்மையான 2 பேருடைய உள்ளங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காதல் என்னைக்கு இருக்குதோ அப்படிதான் ஜெயிக்கும். அதை மீறி 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 போறதுனாலதான் நிறைய பேர் வந்து தோல்வி அடைந்து ஒரு பார்க்கலாம். காதலர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா காதல் திருமணம் நல்லதுதான், 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுல வந்து 100% வந்து ஜெயிப்பு வெற்றி என்பது கிடையவே கிடையாது. ஒரு 10% வேணா ஜெயிப்பாங்க. அப்ப 90% வந்து தோல்வியில தான் முடியுது. அப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில தான் இருக்கு. அதனால அருமையான திருக்குறள் அந்த காதலை பத்தி குறிப்பறிதலை பற்றி சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த கடைசி குறளும் எல்லாரும் சொன்னது போல ஒரு அருமையான குறளாக அமைந்திருக்கிறது. அந்த குறளை வந்து பார்த்தாவே போதும், மத்தெல்லாம் நீ ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. கண்ணு 2 பேரும் கண்ணா பார்த்துட்டு வேற எதெல்லாம் வாயை சொல்லி எதுக்குங்க, அந்த கண்ணிலேயே எல்லாமே புரிஞ்சு போயிரும், கஞ்சாடை காட்டியே எல்லாத்தையும் கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 2 பேரும் தான், இவங்களும் தான் ஆண்களும் தான் பெண்களும் தான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அதிகாரம். ஐயாவும் சரி மோனிசாவும் சரி எல்லாம் சிறப்பா சொன்னாங்க. சிவசுப்ரமணிய ஐயாவின் பின்னோட்டம் அருமை. அறச்செல்வியம்மா அவர்களுக்கே உரிய பாணியில வந்து நிறைய பாடல்கள் எடுத்துக்காட்டுகளோட கூறி ரொம்ப விளக்கி காட்டினாங்க. செங்கை கிருஷ்ணனையா ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அவங்களுடைய பின்னோட்டமும் ரொம்ப அருமையா இருக்கு. அவரும் பல விதமான எடுத்துக்காட்டுகளை காட்டுறாங்க இந்த குறிப்பறிவிற்கு.
வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. பேராசிரியரே ஒரு நிமிஷம். பேராசிரியரே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹ் என்னை பத்தி தாமதம்னு சொன்னதுக்கு சொன்னார்ல, அதைத்தான் சொல்ல வரேன். தாமதம் வந்து பெண்ணு தான் காதலி தான் தாமதமா வருவாப்புல. காதலன் வந்து காத்திருப்பான், எங்கேயுமே நடக்கக்கூடியது. அவன் தான் தவம் செய்தது மாதிரி காத்திருப்பான். காரணம் வந்து பெண்கள் வந்து பல படிகளை கடந்து வர வேண்டியிருக்கும். பல சூழ்நிலை அவங்களுக்கு தான் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். அவங்க வர்றதுக்கு தான் தாமதமாகும். அது ஒண்ணு. அடுத்து இந்த செம்பாகம் அப்படின்னு சொன்னாப்புல, காதல் விருப்பத்தை காதலி பாதி சொல்வாள், மீதியே காதலன் சொல்ல வேண்டும். அந்த பாதி பாதிங்கிறது வாழ்க்கையில் இணையர் என்பவர் பாதி பாதி. இதுக்கு வந்து இந்த சிவசக்தி உருவம் அது கடவுளுக்கு படைச்சிருந்தாலும் சரி, அது மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான். உண்மைக்கு மனித வாழ்வியலுக்கு படைக்கப்பட்டது பாதி பாதி அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. அடுத்து டிஜிட்டல் உலகம்னு சொன்னாப்புல, இப்ப எல்லாம் என்ன இருக்கு இது, அதுல அதன் மூலமா இது லவ் காதலிக்காங்க, இதன் மூலமா இதெல்லாம் மிஷினரி, எந்திர வாழ்க்கை, எந்திர உலகம், எந்திர வாழ்க்கை தான். ஆனால் உண்மையே இந்த இல்லறவியல் காமத்துப்பால படிக்கும் போதுதான் அந்த இல்லற வாழ்க்கைக்குரிய, இந்த காதல் வாழ்க்கைக்குரிய மகத்துவம் புரியும், இனிமை தெரியும், அருமை தெரியும் என்று சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்ளும். வாய்ப்புக்கு நன்றி. ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த காதலனா காதலியா காத்திருக்குதுங்கிறது இந்த அனுபவங்களை வச்சு சொல்றது மாதிரி தோணுது. நான் அதுக்கு மேல வரல. இல்ல நான் பொதுவா தான் சொல்றேன். பொதுவா பேராசிரியர் உண்மைதான். என்ன ரெண்டு பக்கம் இருக்கு. உலக நீதியை சொல்றேன். இது முகநூல்ல போகுது, அதனால மரபு கருதி நான் வார்த்தையை அடக்கி கவனமாவே பேசுறேன். இருந்தாலும் ஒரு இலக்கியத்துவம் இருக்கிறதுனால பேசாம இருக்க முடியல. தன்னுடைய இலக்கியம் என்பது என்ன, அனுபவம் எதிர்பார்ப்பினுடைய ஒரு 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 கலை படைப்பாக்கம் தானே. அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. நன்றி. சாத்துரையாவுக்காண்டி காத்திருக்கலாம். சிவசுப்பிரமணியா வேணா நன்றி. இல்ல இத வந்து யூடியூப்ல இளைஞர்கள் பார்த்தாலுமே இத ரொம்ப ரசிப்பாங்க. உண்மைக்கு ரொம்ப ரசிப்பாங்க நிச்சயம். இயந்திர உலகம் அதுன்னு சொன்னாலும் சரி, இதை பார்த்தாங்கன்னா நிச்சயம் ரசிப்பாங்க என்று சொல்லி அவ்வளவுதான். நன்றி நன்றி, 2 பேருக்கும் நன்றி. ஐயா ஒரு நிமிஷம். எல்லா ஆண்கள் மனதிலும் ஒரு மின்னல் உண்டு. இல்லன்னா யாரும் மூடி மறைக்க கூடாது. குடும்பத்துல இதால ஒன்றும் பிரச்சனை வராது, காலம் கடந்து விட்டது. எல்லார் மனதிலும் ஒரு மின்னல் உண்டு. நன்றி. மின்னல் இல்லாமல் மழை எப்படி வரும்? மின்னல் ஓட்டு என்பது உண்டு. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர் ஐயா முனைவர் தி.க. நாகராஜன் ஐயா. வேற யாரும் இருக்கீங்களா? ஐயாட்ட போறதுக்கு முன்னாடி நன்றி. நீங்க வந்துடலாங்க. பாலாஜி ஐயா சொல்றீங்களே, ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க. நன்றி ஐயா. நாகராஜன் ஐயா, நீங்க வந்துருங்க. மன்றத்தை இன்று மகிழ்வோடே வணங்குகின்றார். ஆழ்ந்த அனுபவம் பெரிதா, வாழ்ந்த அனுபவம் பெரிதா என்று கேட்டால் சூழ்ந்த அனுபவம் மிக பெரிது என்பதை மன்றம் நிரூபித்து விட்டது. என்ன காரணமா இருக்கலாம்? அல்லகுறிப்படுகிற பொழுது இரவுக்குறியாகட்டும் பகற்குறியாகட்டும் இலவு காத்த கிளியாக காதலர்கள் இருக்கிற சூழ்நிலையை இலக்கிய பதிவுகளிலே பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் தான் சந்திக்க வேண்டிய இடந்தலைப்பாட்டிலே என்ன மாதிரி எல்லாம் அவர்கள் கீழ் விழுந்தார்கள் என்பதை அச்சு அசலாக தொல்காப்பியத்தின் சுவட்டிலே மிக நேர்த்தியாகவே தான் ஐயா கொண்டு போறாங்க, வள்ளுவர் ஐயா. காட்சியாகட்டும், ஐயப்படுதலாகட்டும், தெளிதலாகட்டும். ஆகவே இந்த சூழ்நிலைகளை ஒவ்வொன்றாக ஒத்து பார்க்கிற பொழுது வாழ்வியல் கூறு என்பது இலக்கியத்திற்காக மட்டுமல்ல, மாறாக வாழ்வதற்காகவும். அப்படியானால் இந்த குறிப்பறிதலும் முன்பு நாம் கண்ட 71 இருந்த குறிப்பறிதலையும் ஒத்து பார்க்கிறேன். அது மன்னருடைய குறிப்பை அறிகின்ற மாபெரும் அவை. அது வெறும்
கண்ணோட்டத்திலே அமைந்து போகிற ஒன்று. ஆனால் இது மாறாக சகோதரி குறிப்பிட்டது போல மின்னலாக நமக்குள்ளே இறங்கி போகிற, பதியமிட்டு விடுகிற ஒன்று. அதை ஆக்கியா சொல்லுகிற பொழுது ஆபத் பாந்தவனாக வந்தார் என்று சொல்றார். அது அவருடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. அப்போ சூழ்நிலை என்பது காதல் என்கிற ஒன்றிலே அது மாறுகிற பொழுது, காதல் வாழ்க்கையிலே அரும்புகிற பொழுது நமக்கு தேவையான குறிப்பறிதலை கண் மூலம் பெறுகிறோம். அதை தெய்வம் என்று அங்க பார்த்தோம், குறிப்பறிதல்ல. யார் ஒருவர் குறிப்பறிகின்றாரோ அவர் தெய்வத்திற்கு சமம் என்று அங்கே 71 பார்த்தோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார்கள், மருந்தாக ஒன்று நோயை உண்டாக்கி விட்டது. அது இன்றைக்கும் பார்க்கிறோம். இவனாவே வைரஸை உண்டாக்குறான், அப்புறம் வைரஸை சரி பண்ணணும்ட்டு அதுக்கு ஒரு ஏற்பாட்டை தருகிறான். இன்றைக்கு கணினி உலகத்திலேயும் அது தவிர்க்க முடியாது. அதை சிவசுப்ரமணிய ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, என்னதான் மிஷினரி லைஃபா இருந்தாலும் போத் மிஷன் அண்ட் விஷன் இட் டேக்ஸ் ஓவர் என்கிற ஷேக்ஸ்பியரின் வரி நினைவுக்கு வரணும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இட் டேக்ஸ் ஓவர்னும் போது அது ஆங்கில சொல்ல இருக்கலாம். என்ன அதனுடைய தத்துவார்த்தம் என்ன? ஒரு மிஷினரி அல்லது ஒரு இயக்கம் ஒன்று அமைய வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அண்ணன் தனுஷ்கோட்டி அண்ணன் எழுதும்போது ஒரு இடத்துல, சித்தாந்தங்கள் வாழ்ந்து பார்க்காத வரை அவை குருட்டு சித்தாந்தங்கள் என்று வன்மையா சாடுவாங்க தனுஷ்கோடி அண்ணன். அவங்களுடைய கதையில நான் படிச்சிருக்கேன். அப்போ அவருடைய பொது உடைமை ரத்தம் எப்படி இருக்குது? அந்த தனுஷ்கோடி அண்ணன் வெறுமனே காதலா கொண்டு போகல. ஒரு பொது உடைமைவாதி சிந்திக்க வேண்டியது காதல் இன்றைக்கு. இல்லைன்னா செம்பாகம் என்பது இவ்வளவு அழகா விளக்க முடியுமா? உண்மையிலேயே சாத்தூரார் 50லும் ஆசை வரும்ன்றது மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறார். மன்றம் இதையும் குறிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்கள் பேசுகிற பொழுது ஆச்சரியமா இருக்குது. ஆஃப்டர் 60s, ஆஃப்டர் கிராசிங் 50s, இவங்கெல்லாம் இவ்வளவு காதல் ரசனையா இருக்கும்போது எனக்கு வேகம் வருது இவங்களை பார்க்கும்போது. ஏன் நான் காதலிக்க கூடாதா என்ன? ஒன்று. மற்றொன்று, கருமுருகன் ஐயா ஒருங்கிணைப்பாளர்னும் போது வேற வழியே இல்லை. அவருக்கா ஆர்வம் பொங்குது. ஆனா அவர் பேராசிரியர் என்கிற எல்லையிலேயே நிற்க வேண்டியதா இருக்குது. இருந்தாலும் பாடம் போதிக்கிறவரை காட்டிலும் பாடத்தை உள்வாங்குகிறவர் ரொம்ப முக்கியம்னு சொல்றார் ஷேக்ஸ்பியர். அத ஆக்கியனுடைய வாழ்வியலை நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஆக்கிய வசனத்தை வரப்பார் அல்லது ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இப்போ 2 நடக்குது. ஒன்று, முதற்கண் ஆக்கியனுடைய உள்ளத்திலே, அந்த செங்கை ஆக்கியனுடைய உள்ளத்திலே நாடகம் அரங்கேறி விடுகிறது. அந்த அரங்கேற்றம் மறுபடி மீள இங்கே புதுப்பிக்கப்படுகிறது. அதுல ஒன்று ஊழிலை, எழுதுகிறவருடைய உள்ளம் ஒன்று, அதை அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய உள்ளம் ஒன்று, அதை பார்க்கிற நமக்கு ஏற்படுகிற வேறுபாடு ஒன்று. அப்ப அந்த 3 எல்லைகளையும் தொட வேண்டும்னா கட்டாயம் இந்த குறிப்பறிதல் நாம் உள் வாங்க வேண்டாம். இன்னொன்றை இப்படி சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன குறிப்பறிதல்ல ஒரு மன்னனுடைய தன்மையை அந்த அவை அறிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொன்னா அது ஆன்றோர் அவை, கற்றறிந்த சான்றோர் அவை, என் பேராயமா இருக்கலாம், ஐம்பெருங்குழுவா இருக்கலாம். ஆனால் மன்னனுக்கே ஆலோசனை வழங்குகிற அந்த நிலையில புலவனுக்கு தான் முக்கியத்துவம். அப்போ புலவன் செவியறிவுருவாக சொல்ல வருகிற பொழுது அவன் குறிப்பறிதல்ல வாழ்நாள்ல தோற்கவே கூடாது. 10வது குறள் ரொம்ப நேர்த்தியா சொல்லுது. ரொம்ப சரியா சொன்னா, வெறுமனே கண்ணால் காண்கின்ற ஒன்றிலே மட்டும் நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது நாம பார்த்தோம். அது ஒரு ஸ்கேல் மாதிரி அங்கே பார்த்தோம், குறிப்பறிதல்லையும் பார்த்தோம். அப்போ அந்த மெஷர்மெண்ட் கண்ணால பாக்குறது எல்லாமே சில நேரத்துல ஏமாத்திடுத. அதுதானே மனமுறிவுக்கு காரணமா போயிடுது. இன்டர்நெட் மூலமா காணாதே காதல் கொண்டார்கள்னா, இப்போ காணாதே காதல் மட்டும்தானே? கோப்பெருஞ்செழியன் காணாதே தான் நட்பு கொண்டாரு இல்லையா? ஔவையார் தூக்கி அடிக்கிறா, காணாது ஈத்த பரிசலுக்கு யானோ வாணிக பரிசீலனை அல்லேன்னு சொல்லிடுறா. அப்போ கண்டதும் காதல் கொண்டதும் கோலம்னு வந்துடுச்சுன்னா தான் வாழ்க்கை. அந்த களவுக்கே ஒரு விளக்கத்தை இந்த குறிப்பறிதல்ல நாம பார்க்க வேண்டும் என்கிற ஒப்புமைக்காக மன்றத்திலே பதிய ஆசைப்பட்டேன். இன்றைக்கு நிறைய பேசக்கூடாது என்பதையும் முடிவு செய்துட்டேன். ஏன்னா
பூராமே இந்த மன்றம் பூராமே காதலிக்கிறது கெட்டிக்காரங்க போல இருக்கு. ஆகையினால நீங்கள் காதலிக்கிற சுவட்டை நான் அறிந்து கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்ன பேசுறதுன்னே தெரியல. நாகராஜன் ஐயா போன்னு போட்டாரு. காதலிக்க மாட்டேன்னு அவர் கட்டளையிட்ட வரிகள் இருக்கு பாத்தீங்களா? அவர் ஐயா கவனமா எப்பவுமே அந்த சொற்களை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்துவாரு. அவர் எதை பயன்படுத்தும் முன்னாடியும் தன்னை பாதுகாத்துக்கிட்டே அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. எல்லாத்தையுமே தன்னை பாதுகாத்துக்கிட்டே, இல்லப்பா நான்லாம் அப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைகளை பூரம் கவனமாக நன்றா இருக்கு. ஒரு வாழ்க்கை என்பது காதலித்துப்பார், காதலித்துப்பார். அவன் சொன்ன வார்த்தை காதலித்து பாருன்னு தான் சொன்னான். காதலிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லல. காதலித்து பார், உன் கனவுகளில் கூட வெளிப்படுவேன். அது ஒரு விதமான ஒரு சிந்தனை. அது எப்படின்னா, வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எப்பவுமே காதல் கூட ஒரு வித கனவு தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஐயா அழகா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, காதலிச்சு எல்லாரும் வெற்றி பெறது கிடையாது அப்படின்னா. ஆனா நான் மாணவர்களிடம் பேசும்போது சொல்லுவேன், எல்லாம் இந்த வயசுல இந்த ஆசைகள் ஏக்கங்கள்லாம் வரணும். வந்தாதான் மனிதன். இல்ல அப்படின்னா அவன் மனிதன் கிடையாது. எல்லாம் வரணும். காதலிக்கிற பருவம் வரணும், காதலிக்கிற சிந்தனை வரணும். ஆனால் அதற்கான எல்லை யாரு நிர்ணயிக்கிறது? எனக்கு இந்த வயதில் தேவையா இல்லையா என நிர்ணயிப்பது யார் என்று கேட்டால் நாம் தான், மனம்தான். காதல் என்பது கூட ஒரு மனம், மனமயப்பட்டது. அது வேறு ஒரு விஷயம்லாம் கிடையாது. சரி, நான் இன்னும் நிறைய இருக்கு. என்ன ட்ராக் மாறி போற மாதிரி நான் நினைக்கிறேன். நன்றி. சொல்லுங்க பேராசிரியரே, சொல்லுங்க கேக்குது. நம்ம நாகராஜன் ஐயாவுக்கு நம்ம நன்றி வாழ்த்து சொல்லிடணும். ஏன்னா அவர் பாருங்களேன், நம்மள வந்து எடுத்துக்காட்டு காட்டி நான் காதலிக்க கூடாதா, நான் துள்ளி எழுதும் போல எனக்கும் தோணுதே அப்படின்ட்டாரு பார்த்தீங்களா? அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பா இருக்கு, நன்றா இருக்கிறது. அவருக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நன்றாக காதலிப்பவர்கள் கவிதை எழுதுவார்கள், நன்றாக காதலிப்பவர்கள் கோவப்படுவார்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல கோவக்காரனா அவன் நல்லா காதலிப்பான்னு அர்த்தம். இது நான் அடிக்கடி சொல்றேன். நன்றி 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 ஐயா. கவிஞர் ரவீந்திர பாரதியா, நீங்க வாங்க. பேராசிரியர் பொதுச் செயலாளர் எப்படி பேச போறான்னு தெரியல, அதுதான் பயம். நன்றி ரவீந்திர பாரதியா, உங்களுடைய நிறைவு பின்னூட்டம். கிருஷ்ணன் ஒரு வார்த்தை கிருஷ்ணன் பேசுறேன். கேக்குது, சொல்லுங்க. கருவூரன் கேக்குது ஐயா? ஐயா கேக்குதுயா, சொல்லுங்க. கேக்குது. ஒரே ஒரு சிறப்பு இந்த ரவீந்திர பாரதி பேசுறாரு, அவர் கேட்கல. ரவீந்திர பாரதி பேசிட்டே இருக்காரு, கேட்கல. இந்த பேசிடும். நீங்களும் நெருக்கிய நீங்களாம் ஏன் இன்னைக்கு வாயை திறக்கல? நவநீதன் ஐயா, இல்ல எல்லாரும் பேசிட்டா கேட்கறதுக்கு ஆள் வரும்ல. எல்லாரும் நீங்க பேசுறது பிறகு நாங்க உள்வாங்கணும்ல. நீங்க வாயில நீங்க உள்ள மனசுல இருந்து வெளியே விட்டு கொண்டு ஒண்ணும் இல்ல. நீங்க கொடுத்த பிறகு நாங்க தான் வாங்கி வச்சிருக்கீங்க, தான் இருப்பு நிறைய இருக்கு. இல்ல மகாராஜன் ஐயா பேசல, நீங்க பேசல, மருநாகராஜன் ஐயா பேசல. வணக்கம். ஒரே ஒரு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தலைப்பு தான். இந்த தலைப்பு என்பது ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. இந்த தலைப்பு தான் எல்லாரையும் மயங்க வச்சிருக்கு. இந்த தலைப்பினுடைய வெற்றி என்பது நம்முடைய பின்னோட்ட பிதாமகன் நல்லாசிரியர் அண்ணன் நாகராஜன் அவர்கள் பேசுகின்ற பொழுது, இவ்வளவு நாளாக படுத்துக்கொண்டே பின்னூட்டம் வழங்கியவர் இன்றைக்கு எழுந்து நின்று நான் ஏன் காதலிக்க கூடாது என்று அது அவர் உட்கார வச்சது பாருங்க, அதுதான் குறிப்பறிதல். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருள்ளும் நிச்சயமாக அதுக்கு காதல் என்பது வயசு கிடையாது, வயசுக்கு ஒரு அளவு கிடையாது. அன்பு உள்ளவர்கள் எல்லாம் காதலிப்பார்கள். அதுக்கு வயசெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த அன்பு உள்ளம் இருப்பவர்கள் தான் தமிழ் ஆண்கள் பெண்களை அல்லது உறவினர்களை அல்லது மக்களை நேசிப்பதை விட தமிழையும் ஆழமாக நேசிப்பவர்கள் அன்புள்ளவர்கள் என்பதற்கு இன்றைக்கு நம்ம பின்னூட்ட பிதாமகன் அவர்களுடைய அந்த அன்பு என்பது அந்த குறிப்பறிதல் சிறப்பாக தெரிகிறது. அந்த உணர்ச்சி என்பது
ஐயாவிடம் நிறைவாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் குறித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய வெற்றியே இன்னைக்கு ஐயா பேசியது சிறப்பாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் நிறைய இந்த 10 குறளுக்குமே அழகாக இருக்குது. எல்லாமே சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அருமையான இனி வருகின்ற தலைப்புகள் எல்லாமே ரொம்ப விழிப்புணர்ச்சியா சந்தோஷம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பவர்கள் பேசுவார்கள், கேட்போம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நான் அப்படியே கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல நீங்க மகாராஜனையா மயங்கி உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன். மருதநாராஜனையா ஓரமா ஒரு அந்த சேர்ல அப்படியே மயங்கினபடியே இன்னும் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியும். செம்பாகம்னு சொன்னார்ல ஐயா, இப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு, நீ பாதி நான் பாதி. வேணாம், போதும் போதும் போதும். நன்றி பாலாஜியா, வாங்க. நன்றிங்க. பாலாஜியா வாங்க. பாலாஜியா, இதே கமலத்துல வருது இல்ல அந்த பாட்டு அதானே? ஆமா ஆமா. நன்றி பாலாஜியா, வாங்க பேசுங்க. லேட் ஆகுது. ஒருங்கிணைப்பாளருக்கு ரொம்ப கோபமா வந்துட்டே இருக்கு. முற்றோதல் செய்தவங்க நல்லா பண்ணாங்க. ஏற்கனவே சொல்லிட்டார்ல, கோவப்படுறவங்களுக்கு காதல் அதிகம்னு. ஐயோ, பொதுச்செயலாளர் மன்னிச்சுங்க, நீங்களும் உண்மையை சொல்லியிருக்காங்க ஐயா. நன்றி நன்றி பாலாஜியா, சொல்லுங்க. உண்மையை சொல்லியிருக்கீங்க. நல்ல அருமையான தலைப்பு. குறிப்பறிந்து காலம் குறிப்பறிந்து ஒரே ஒரு நிகழ்வு தான். நம்ம அரைச்செல்வி அம்மா வந்து இசைக்குயிலாகவே இன்னைக்கு மாறிட்டாங்க. ரொம்ப அருமை. இந்த குறிப்பறிதல் இது வந்து ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு. அனைவருக்கும் நன்றி. கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா, தங்களுடைய கருத்தை சொல்லலாம். கவிஞரை கேட்கல. கொஞ்சம் கேட்கல. மைக்க சரி பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது. எல்லாரும் காதலிக்க விரும்புறீங்க. ஒரு எச்சரிக்கை. அண்ணலும் நோக்கினால், அவளும் நோக்கினால், அப்பனும் நோக்கினாலும் ஒரு புது கவிதை சொல்லுது. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. இந்த கடைசியா சொன்ன வரை நல்லாவே கேக்குதா? கேக்குதுங்க. அப்பா நோக்குனது எல்லாரும் ரொம்ப நல்ல அதிகாரம் இது. குறிப்பறிதல் ரொம்ப அருமையான அதிகாரம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர், தோழமைமிக்க மருத்துவர் நம்முடைய ஐயா அரமையா அவர்கள். கேட்டுச்சா? காது கேட்டுச்சா பேசுறது? நல்லா கேட்டுச்சு. மகிழ்ச்சி. நன்றி. பொதுச் செயலாளர் வணக்கம். 2-3 நாளா வர முடியல. அது நேத்து அதிகாரத்துக்கு வரலன்றது ரொம்ப வருத்தம் எனக்கு. ஏன்னா நீங்க கல்லூரிகள்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரலை பேசுறப்ப இந்த இன்ப அந்த அதிகாரத்தை தான் பேச வேண்டும். மாணவர்கள்ட்ட நீங்க ரொம்ப எளிதா தொடர்பு கொண்டுக்கலாம். காதல் வயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது உண்மைதான். அதுவும் அந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட இந்த குரல்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பேசுறப்ப ரொம்ப தகையணங்குறத்தல் இல்ல இந்த குறிப்பறிதல். நீங்க கலவியல் போய்கிட்டு இருக்காரு. கலவியல்ல ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அந்த வருத்தப்படக்கூடிய தலைவியின் அழகை முதல்ல விவரிச்சவர் அடுத்து குறிப்பறிதல் வர்றாங்க. இதுல ஒவ்வொரு இதையுமே ஒரு வள்ளுவர் வந்து காதல்ல ஒரு PhD பண்ணி இருப்பாருன்னு தோணுது. இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு பெண்ணோட கண்ணை வந்து 2 கண்ணு வெவ்வேறு பார்வை பார்க்குது அப்படின்றது, 2க்கும் மருந்து இரு நோக்கு இருக்குன்னு சொன்னது. அப்ப குறிப்பறிதல் இன்னைக்கு வந்து குறிப்பு எப்படி அறிய முடியும்? ஒண்ணு சொல், இல்லைன்னா கண். ஐயா வந்து ரவீந்திர பாரதி ஐயா வந்து இன்னைக்கு பொருத்தமா அவங்கதான் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா முழுக்கவே காமத்துப்பாலை முழுக்கவே அவரே சொல்ல வைக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே சொன்னாங்கல்ல, வாழ்வின் முதிர்ச்சி அடைந்த ஒருத்தர் வந்து சொல்றப்ப இன்னும் இனிமையாகவும் இன்னும் ஒரு யதார்த்த வாழ்வை வாழ்ந்து முடித்த ஒருவர் பேசுவதுதான் கரெக்டா இருக்கும். அதுல முதல்ல பார்வையால வந்த அந்த இதெல்லாம் வந்து இருநோக்குன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றது. அதுக்கடுத்து செம்பாகம் என்று பெரிதுன்றாரு. அதுல வந்து நீங்க
காமத்தினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட இந்த பார்வையினால் கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து சரிபாதின்லாம் சொல்ல முடியாது, அதை விட அதிகம் அப்படின்னு சொல்ற அந்த இது. அப்பெல்லாம் இது ஒரு காதலில் தோய்ந்தவர் தான் இப்படி சொல்ல முடியும். அது வந்து காமத்துக்கான காதல் இல்ல. நீங்க வந்து காதல் அதை பார்த்தாலே போதும், அவ்வளவு எனக்கு போதும் அப்படின்ற ஒரு நிலையில் உள்ளவர் தான் அப்படி சொல்ல முடியும். அப்புறம் 2 பேர் யாப்பினுள் அட்டிய நீர் அப்படின்றது, 2 பேருக்கு இடையில ஒரு பயிர் வளர்வதாகவும், அதை அந்த பயிரினுடைய ஒரு பயிர் வளர்ச்சிக்கு நீர் முக்கியம். அந்த நீர் எது அப்படின்னா காதல்களில் பார்க்கக்கூடிய பார்வைதான் அந்த நீர் அப்படின்னு. அவள் தான் அந்த நீரை வளர்க்கிறாள் அப்படின்ற இது வந்து முழுக்க முழுக்க காதலியிடம் விட்டு விடுவதை போன்ற. இவன் பார்த்தா இவன் நீர் வார்க்க மாட்டானான்றதெல்லாம் இந்த இடத்துல நாம் ஒரு கேள்வி கேட்டாலும் வள்ளுவர் வந்து பெண்கள் தான் இந்த காதலை வளர்க்கிறதாக இதுல போறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம பாக்குறப்ப அந்த நம்ம ஆளை பார்த்துட்டு லேசாக சிரிப்பது, ஒரு கண்ணால் பார்ப்பது, இப்படி வரிசையா பார்வையே அடுக்கி சொல்றவரு உறாதவர் சொல்லினும் கொண்டாரு. நீங்க பார்வையும் குறிப்பை சொல்லும், சொற்களும் குறிப்பை சொல்லும்ன்றதுல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இது என்னன்னா, அந்த அசை இயற்கு உண்டு ஆண்டு ஓர் ஏறுன்னு சொல்றாரு பாருங்க. அப்பா, அவ வந்து சிரிக்கிறப்ப, மெல்ல சிரிக்கிறப்ப அவளுக்கு அவ அழகிதான். ஆனா சொல்றப்ப அந்த மெல்ல நம்மளை பார்த்துட்டு சிரிக்கிறப்ப இன்னும் பிரமாதமான அழகு வெளிப்படுன்றது. அதெல்லாம் ஒரு உண்மையிலேயே ஒரு காதல்ல வந்து தோய்ந்து இருக்கணும். பாரதி சொல்வான், அந்த மரணம் பொய்யான்மா. காதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு காதல் தான் உலகத்தின் தலைமை இன்பம் சொன்னவன் அதோட நிக்க மாட்டான். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு அடுத்து கொண்டு போயிருப்பான். நீ சாகாமல் இருப்பாயின்பான். பல நேரங்கள்ல சாகாமல் இருப்பான்ற பல இதை சொல்ற பாரதி வந்து காதலையும் அப்படி சொல்றான். தமிழின் சுவையை அறிந்தார் சாகாத வரத்தை பெற்றவர் என்று சொல்லக்கூடிய பாரதி வந்து காதலில் உள்ள மனம் வந்து மரணம் அவர்களுக்கு பொய்யாகிவிடும் என்றதெல்லாம் சொல்லியிருப்பான். நீங்க பல பாடல்கள் இன்னைக்கு பாடினாங்க. இன்னைக்கு ரவீந்திரபாரதி சோழர் வந்து மிக அருமையா ஒவ்வொரு குரலையும் மிக அருமையா சொன்னாங்க. அம்மா வந்து மிக சிறப்பாக ஒரு அம்மாவுடைய பாட்டு கச்சேரியே வச்சுக்கலாம் போல இருக்கு. ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாம் இதற்கு பொருத்தமான பாடல்கள். இப்ப கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம்னு ஒரு பாட்டு வைரமுத்து கூட எழுதியிருப்பார். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க வந்து காதலை கண் பத்திய பாடல்களே நிறைய இருக்கும். கண் பார்வை குறித்த பாடல்கள் இன்னைக்கு அம்மா வந்து ரொம்ப அருமையா பாடினாங்க. கணேசன் ஐயா சொன்னது மாதிரி 10% தான் காதல் வெற்றி அடையினார், அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து காதல் திருமணங்கள் வந்து கூடுதலாக நடந்து கொண்டு வருவதாகத்தான் இருக்கு. முன்னாடி வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வந்து காதல் வந்து இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து மெச்சூராகவும் ஆகியிருக்காங்க. ரொம்ப ஒரு சில இதுகள் வந்து வேணால் இதா இருக்கலாம், ஆனால் பல இது வந்து ரொம்ப மெச்சூரா இருக்கக்கூடிய காதலும் இன்று இருக்கிறது. நிறைய காதல் திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. சாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணங்கள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது 10% இருக்காது, கூடுதலாக கூட இருக்குமோ, 50% நெருக்கி கூட இருக்குமோன்றதெல்லாம் தோணுது. காதலுக்கு வந்து வயது வேண்டியதில்லை. களவு காதல் தான் இருக்க வேண்டும் இல்லை, கற்பு காதலும் இருக்கலாம். நீங்கள் உங்க வீட்டு அம்மாவோட காதல் பண்ணுவதும் அவர்களோடு காதலோடு இருப்பதும் நிரந்தர நன்மையை தரும். மிக அருமையான குரல். அது கண்ணோடு கண் இணை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று முடிச்சுறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மாணவர்கள்ட்ட இதை வந்து நாகரிகமான முறையில் இந்த காதலை நாம நல்ல காதல் எது என்பது கூட நாம் இது பண்ணலாம். ஐயாவுடைய கருமுகன் ஐயாவுடைய இதை நாம் கவிதை எழுதுபவர்கள் அனைவரும் காதலில் தோய்ந்தவர்களான் என்பதும், கோவப்படுவர்கள் அது வந்து புதுசா சொல்லியிருக்காரு, வள்ளுவர் சொல்லாத இவர் சொல்லுகிறார். கோவப்படுவர்கள் எல்லாத்திற்கும் காதல் வயப்பட்டவர்கள் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நன்றி. நன்றி போச்சர். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த நாள் ஒரு மகிழ்வான நாள், ஒரு ஆரோக்கியமான இந்த அதிகாரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு போகிறோம் என்கிற ஒரு பயம் நெறியாளர் என்கிற முறையில எனக்கு உண்டு. காரணம், ஒரு பொதுவெளியில் ஒரு அரங்கு நிகழ்வு இல்லாமல் இது ஒரு பொதுவெளியில் பயணிக்கிறோம். பொதுவெளியில் பயணிப்பது மட்டும் இல்லாமல் இதை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உலகத்தமிழருக்கு உண்டு. எங்கேயும் அந்த சொற்கள் தடம் மாறிவிட்டால் நம்முடைய சிந்தனை தவறாக இருப்பதாக உணர்ந்து விடுவார்களோ என்கிற பயம் நமக்கு உண்டு. ஆனால் அப்படி இல்லை என்பதை உணர்த்தி
ஆனால் அது சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும் உணர்த்த வேண்டும் என்பதற்காக பாடல்களாக, கவித்துவமாக இன்றைய நிகழ்வு சரியாகவே கொண்டு செல்லப்பட்டதாகவே நாம் பார்க்கிறோம். தோழமைகள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இருக்கிறோம். பொதுச் செயலாளர், நாளை நிகழ்வு பார்த்துடலாமா? சொல்லுங்க. நன்றி. நாளைய தினம் 111வது அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். முனைவர் ப. ஜெயராஜ் அவர்கள் நாளைக்கு உரைப்பொழிவு தர இருக்கிறார்கள். தோழர்கள் அனைவரும் தவறாது பங்கேற்க வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி, மனநிறைவாய் இருக்கிறது. நம்முடைய இலக்கிய பயணம் என்பது தோழர் ஜீவா அவர்களின் கனவுகளோடு, குறிப்பாக பொதுச் செயலாளர் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், காதல் என்பது அது ஒரு வன்முறை கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கொண்டு போயிட்டாங்க. காதல்னா அது ஒரு வன்முறை களம் என்று நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் அது காதல் என்பது மனத்தை செதுக்கிற ஒரு மகத்துவம் என்பதை உணர்ந்தவையானால் மதம் கடந்து, மொழி கடந்து, ஜாதி கடந்து மனிதனால் பயணிக்க முடியும். ஆனால் அது பயணிப்பதற்கு தடையாக எது இருக்கிறது என்றால், காதல் என்பது தன்னை செதுக்குவது என்பதை மறந்துவிட்டு, காதல் என்பது நமக்கான அடையாளம் என்று எவர் ஒரு தூக்கி பிடிக்கிறாரோ அவர் தன்னை இழந்து விடுகிறார். அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை என்பதை பதிவு செய்து, தோழர்களே, இன்றைய தினம் முற்றோல் செய்த மாணவிக்கும் கவிஞர் ரவீந்திர பாரதியாருக்கும் நன்றிலாம் சொல்ல முடியாது. இந்த இந்த ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு தந்தை ஒரு சொல்லுவது போல நான் உணர்ந்தேன். நிறைய இடங்கள் அப்படித்தான் பார்த்தேன். ஏன்னா நான், என்னுடைய மனைவி இருக்கா, அந்த பக்கத்துல என் பொண்ணு இருக்காங்க. எல்லாருமே பாப்பா வணக்கம், எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வணக்கம் 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 வணக்கம்மா. தமிழ் குடும்பத்துக்கே வணக்கம். இல்ல, எல்லாருமே ஏன்னா தெரியணும். நான் பொண்ணு வச்சுட்டதே சொல்றதா உண்டு. எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா அது மனத்திற்கான மிகப்பெரிய ஒரு 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 மகத்துவம் என்பதை உணர்ந்து இன்றைய நிகழ்வு சரியாகவே அமைந்ததாக பார்க்கிறோம். தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் வான்புகழ் வள்ளுவனது திருக்குறளோடு தோழர் ஜீவான் கனவுகளோடு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.